ஓம் சாந்தி 14/1/2024. அவ்யக்த பாப்தாதா அவ்யக்த முரளி. திருப்புதல் தேதி 14/12/1997. வீண் மற்றும் எதிர்மறைகளை தவிர்த்து விருது அடைவதற்கு தகுதியானவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தனது பரமாத்ம அன்பிற்கு தகுதியான ஆத்மாக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். பரமாத்ம அன்பானது ஆனந்தமயமான ஊஞ்சல் ஆகும். இந்த சுகமான ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள். பரமாத்ம அன்பு அநேக பிறவிகளின் துக்கங்களை ஒரு வினாடியில் அழித்து விடுகிறது. பரமாத்ம அன்பு அனைத்து சக்திகளும் நிறைந்ததாகும். அது பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்ட சிரேஷ்ட பரமாத்ம அன்பிற்கு மிக குறைந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள். இந்த சிரேஷ்ட தகுதியான ஆத்மாக்களை பார்த்து பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். தந்தை எவ்வாறு மகிழ்ச்சி அடைகின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஆனால் வரிசைப்படியாக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் மனதார இந்த வரதானத்தை கொடுக்கின்றார். பரமாத்ம அன்பு என்ற ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடக்கூடிய அழிவற்ற ரத்தினம் ஆகுக. இந்த அன்பு என்ற ஊஞ்சலில் இருந்து மனமென்ற கால்களை கீழே வைக்காதீர்கள். ஏனென்றால் முழு உலக ஆத்மாக்களிலும் பரம ஆத்மாவிற்கு செல்லமானவர்கள், அன்பானவர்கள். எனவே பாப் தாதா குழந்தைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறார். இந்த பரமாத்ம அன்பில் மூழ்கி இருங்கள். இவ்வாறு அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களிடம் எந்த பிரச்சனை அல்லது மாயையின் குழப்பங்கள் வர முடியாது. கீழே கால் வைப்பதால் தான் மாயையும் விதவிதமான விளையாட்டை விளையாட வருகிறது. விதவிதமான ரூபங்களை தாரணை செய்து ஈர்க்கிறது. அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களின் சர்வ சக்திகளுக்கு முன்னால் மாயை கண் எடுத்தும் பார்க்க முடியாது. உங்களது மூன்றாவது கண் ஜுவாலாமுகி கண் மாயையை சக்தியற்றதாக ஆக்கிவிடுகிறது. நீங்கள் அனைவரும் விசேஷமான ஆத்மாக்கள். அனைத்து பிராமணர்களுக்கும் பிறப்பு எடுத்த உடனேயே மூன்றாவது கண் பாப் தாதாவின் மூலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவ்வப்பொழுது மூன்றாவது கண் கடின உழைப்பிற்கான காரியம் செய்து களைப்படைந்து விடுகிறது. களைப்பின் காரணத்தினால் மூடிவிடுவதை தந்தை பார்க்கிறார். மாயையின் பார்வையும் மிகவும் தொலைநோக்கு உடையதாக இருக்கிறது. தூரத்திலேயே கண்டுபிடித்து விடுகிறது. இப்பொழுது என்னுடைய ராஜ்யம் சென்றே விட்டது என்பதை மாயையும் புரிந்து இருக்கிறது. ஆகையால் மாயையை பார்த்து பயப்படாதீர்கள். மகிழ்ச்சியாக அனைத்து சக்திகளின் ஆதாரத்தில் அதற்கு விடை கொடுங்கள். வருவதற்கான வாய்ப்பை கொடுக்காதீர்கள். விடை கொடுங்கள். அதுவும் பிராமண ஆத்மாக்களிடம், சிரேஷ்ட ஆத்மாக்களிடம் யுத்தம் செய்து செய்து களைப்படைந்து விட்டது. நீங்கள் தனது பலவீனத்தின் காரணத்தினால் மாயையை வரவேற்கிறீர்கள். அது களைப்படைந்து விட்டது. ஆனால் நீங்கள் வரவேற்கின்ற பொழுது அது வாய்ப்பை எடுத்துக் கொள்கிறது. இப்பொழுது சக்தியற்றதாக ஆகிவிட்டது. உங்கள் அனைவரின் அனுபவமும் என்ன சொல்கிறது? இப்பொழுது மாயையிடம் முன்பு போல சக்தி இருக்கிறதா? அதில் சக்தி இருக்கிறதா? அல்லது நீங்கள் சக்திசாலிகளாக இருக்கிறீர்களா? அது சோதித்து பார்க்கும். ஏனென்றால் நீங்கள் வரவேற்கும் போது அது ஏன் வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கும்? ஏன் பலவீனமாக ஆகிறீர்கள்? தந்தைக்கு இந்த கேள்வி இருக்கிறது. மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக இருக்கிறீர்களா இல்லையா? அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக இருக்கிறீர்களா? அவ்வப்பொழுது சர்வ சக்திவான்களாக இருக்கிறீர்களா?
அல்லது எப்பொழுதும் சர்வசக்திவான்களாக இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீர்கள்? சதா சக்திசாலிகளாக இருக்கிறீர்களா? இப்போது சென்று விடு என்று மாயையிடம் கூறிவிட முடியுமா? நீங்கள் அதை அழைக்கக்கூடாது. தந்தை மாயையிடம் இப்போது முடித்துவிடு என்று கூறுகிறார். ஆனால் என்னை அழைக்கிறார்கள் என்று மாயை தந்தையிடம் கூறுகிறது. பிறகு தந்தை என்ன செய்வார்? ஏதாவது ஒரு பலவீனம் மனதில், வார்த்தையில், சம்பந்தம், தொடர்பில் வருகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், மாயையை அழைத்திருக்கிறேன். அதற்கும் வரவேற்கும் அதிர்வலைகள் விரைவாக சென்றடைந்து விடுகிறது. இந்த மகா உற்சவத்தை மிக நன்றாக கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் எப்பொழுதும் உற்சாகம் இருக்க வேண்டும் என்பதற்காக உற்சவத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஆண்டு அதிக உற்சவம் கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? இந்த குழுவில் ஈஸ்வரிய சேவையின் ஆதிரத்தின சகோதரர்களுக்கு கௌரவிக்கும் மற்றும் ஆசிரியர் சகோதரிகளின் வெள்ளி விழா நிகழ்ச்சி வைக்கப்பட்டு இருந்தது. இந்த குழுவில் உற்சவத்தை கொண்டாடுகிறீர்கள் என்றால் இந்த ஆண்டு உற்சவம் கொண்டாட வேண்டும். அதாவது மாயைக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று தந்தை நினைக்கிறார். தங்க ஜிகினா மாலை அணிந்து அமர்ந்து விடக்கூடாது. தங்க ஜிகினா மாலை அணிவது என்றால் தங்க யுகத்தினர்களாக ஆவது ஆகும். காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் தங்க ஸ்திதிக்கான ஜிகினா மாலையை அணிய வேண்டும் அல்லது துப்பட்டா அணிந்து இருக்க வேண்டும். துப்பட்டா எடுத்ததும் உற்சவம் முடிந்து விட்டது, எப்படி இருந்தோமோ அப்படியே ஆகிவிட்டோம் என்று இருக்கக்கூடாது. இது உற்சாகத்தை கொண்டாடக்கூடிய விழா. ஆக யாரெல்லாம் உற்சவத்தை கொண்டாடினீர்கள் அல்லது கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். நன்றாக கொண்டாடுங்கள். ஆனால் கொண்டாடுவது என்றால் ஆவது மற்றும் ஆக்குவதாகும். உற்சவம் கொண்டாடும் நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால் எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா நான். பாப்தாதாவிற்கு காட்சி மிகவும் பிடித்திருக்கிறது. ஆக இந்த ஆண்டு மாயைக்கு விடை கொடுக்கும் ஆண்டாக கொண்டாட பாப்தாதா விரும்புகிறார். இவ்வாறு உற்சவம் கொண்டாடுவீர்கள் தானே? நாளை யார் கொண்டாடுவீர்களோ அவர்களும் இவ்வாறே கொண்டாடுவீர்கள் தானே? வெள்ளி விழா கொண்டாடுவீர்கள் தானே? கோல்டன் ஜூப்ளியோ வெள்ளி விழாவோ, ஆனால் அது உற்சவம் தானே. நாம் வெள்ளி விழா கொண்டாடுபவர்கள் முதலில் தங்க விழா கொண்டாடுபவர்கள் ஆகட்டும் என்று நினைக்க கூடாது. மேலும் விழா கொண்டாடுபவர்களுக்கு தான் பாப்தாதா கூறிக்கொண்டு இருக்கிறார் என்று யார் கொண்டாடவில்லையோ அவர்களும் நினைக்க கூடாது. அனைவருக்காகவும் கூறிக்கொண்டிருக்கிறார். பிராமண வாழ்க்கையில் உற்சவம் கொண்டாடிவிட்டீர்கள் அல்லவா? அனைவரும் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்களா அல்லது பிராமணர்களாகவும் ஆகிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்கள். ஆக பிராமண வாழ்க்கையில் உற்சவம் கொண்டாடும் ஆத்மாக்கள் என்றால் எப்பொழுதும் உற்சாகத்தில் இருக்க வேண்டும், மற்றவர்களையும் உற்சாகத்தில் கொண்டு வர வேண்டும். இதுதான் பிராமணர்களின் தொழிலாகும். அந்த பிராமணர்கள் வாயினால் கதை கூறுகிறார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் வாயினால் பேசுகிறீர்கள் என்றால் உற்சாகம் கொடுப்பதற்காக பேசுகிறீர்கள். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்களது விரோதி ஆத்மாவாக இருக்கட்டும். ஏனென்றால் இங்கேயே கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் பிராமணர்களின் கடமை உற்சாகம் நிறைந்த கதையை கூறுவதாகும். உற்சாகத்தின் விஷயங்களை
கூற வேண்டும். அவர்கள் அழுது கொண்டு இருப்பார்கள். நீங்கள் அவர்களை ஆர்வத்தில் நடனமாட வையுங்கள். மனதில் ஆர்வம் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? கால் நடனமாட ஆரம்பித்து விடும். இந்த விழா போல கடைசியில் என்ன செய்வீர்கள்? அனைவரும் நடனம் ஆடுவீர்கள் அல்லவா? இது கால்களில் நடனமாடுவது. பிராமண ஆத்மா உற்சாகம் கொடுக்காமல் மற்றும் உற்சாகம் இல்லாமல் இருக்கவே முடியாது. உற்சாகத்தை குறைக்கும் விஷயங்கள் நடக்கும் மற்றும் இருக்கும். ஆனால் பாப் தாதா இந்த ஆண்டு அனைத்து குழந்தைகளிடத்திலும் இந்த சுபமான ஆசையை வைக்கிறார். கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும். இன்று வரை எப்படிப்பட்ட ஆத்மா உங்களது சம்பந்தம் தொடர்பில் வந்திருந்தாலும் எதிர்மறையானவர்களாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பிராமண வாழ்க்கையை அசைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த ஆண்டு எதிர்மறை மற்றும் வீணான கண்ணோட்டத்தை அழித்து விடுங்கள். அன்பு கொடுங்கள், சக்தி கொடுங்கள். அன்பு கொடுக்க முடியவில்லை, சக்தி கொடுக்க முடியவில்லை என்றால் பார்த்தாலும் கேட்டாலும் தொடர்பில் வந்தாலும் வீணான மற்றும் எதிர்மறையான விஷயங்களை மனதில் கொண்டு வருவதை தவிர்த்து விடுங்கள். மனம் மற்றும் புத்தியில் தாரணையாக கூடாது. தவிர்த்து விடுங்கள், மாற்றி விடுங்கள். எதிர்மறையானதை அல்லது வீணானவைகளை மாற்றிவிட்டு மனதில் கொண்டு செல்லுங்கள். இவ்வாறு இரண்டு விஷயங்களையும் யார் தவிர்க்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதாவின் மூலம் பிராமண குடும்பத்தின் மூலம் மிக நல்ல மிக பெரிய பரிசு கிடைக்கும். மற்ற ஆத்மாக்களுக்கு பரிசு கொடுப்பவர்கள் ஆத்மாக்களாக இருப்பர். பரிசு கிடைக்கிறது அல்லவா? இது பரமாத்மாவின் பரிசாகும். தவிர்த்து விடுங்கள், பரிசு பெறுங்கள். தைரியம் இருக்கிறதா? நல்லது. பாண்டவர்களில் யாரெல்லாம் விழா கொண்டாடி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? பரிசு பெறுவீர்களா? அனைவரும் கை உயர்த்தி இருக்கிறீர்கள். இன்றைய நாளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று எந்த நாள்? ஆக ஒவ்வொரு மாதமும் 14ஆம் நாள் தன்னை பரிசோதியுங்கள். நல்லது. வெள்ளி விழா கொண்டாடுபவர்களில் பரிசு பெறுவேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பெயரளவிற்கு கை உயர்த்தக்கூடாது, வெட்கப்பட்டு கை உயர்த்தக்கூடாது. பாப்தாதா வாய்ப்பு கொடுக்கிறார். ஒருவேளை யாரிடமாவது தைரியம் இல்லை என்றால் கை உயர்த்தாதீர்கள், பரவாயில்லை. பாப்தாதா இன்னும் அதிகமான சக்திகளை கொடுப்பார். இன்னும் சிறிது தைரியம் தேவை என்று யாராவது நினைக்கிறீர்களா? வெள்ளி விழா கொண்டாடும் ஆசிரியர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இங்கு கை உயர்த்த வெட்கப்பட்டால் எழுதி கொடுங்கள். விழா கொண்டாடும் போது கொடுங்கள். அதிக தைரியம் தேவை என்று நினைப்பவர்களுக்கு விசேஷ தனிப்பட்ட சிறப்பு வகுப்பு வைக்கப்படும். படிப்பில் பலவீனமாக இருப்பவர்களை என்ன செய்வார்கள்? சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்வார்கள். மதுவனத்தில் இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள், எழுந்து நில்லுங்கள். மதுவனத்தில் உள்ளவர்கள் வாய்ப்பை நன்றாக எடுத்துக்கொள்கின்றனர். நல்லது. மதுவனத்தில் உள்ளவர்கள் பரிசு பெறுவீர்களா? அனைவரும் உயர்த்தவில்லை. சிறப்பு வகுப்பு வேண்டாவா? புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். நல்லது. பாப் தாதா கணக்கு பார்ப்பார். மதுவனத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக இந்த ஆண்டு விடை கொடுப்பது மற்றும் வாழ்த்துக்கான ஆண்டாகும். மேலும் இந்த ஆண்டு விசேஷமாக எந்த குழந்தைகள் சங்கல்பம் செய்தீர்களோ அதை நடைமுறையில் செய்யக்கூடியவர்களுக்கு பாப் தாதாவின் அதிகமான உதவி கிடைக்கும். திடமாக இருந்தாலும் போதும். இடையிடையில் நாடகம் சோதனை கொடுக்கும். ஆனால் சங்கல்பத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சங்கல்பம் என்ற கால் அசையவே கூடாது. உறுதியாக இருக்கும்போது பாப் தாதாவின் மூலம் அதிகமான உதவி அனுபவமாகும். பெறுவதற்கான
சக்தி வேண்டும், ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. எது நடந்தாலும் ஆகியே தீர வேண்டும். இந்த சங்கல்பம் என்ற கால் உறுதியாக இருக்க வேண்டும். விஷயங்கள் வரத்தான் செய்யும். விமானத்தில் செல்லும் போது மேகங்கள் கீழே சென்றுவிடும், நீங்கள் மேலே இருப்பீர்கள். மேகங்கள் ஒரு மன மகிழ்ச்சிக்கான காட்சியாக மாறிவிடும். அதே போன்று கருப்பு மேகங்கள் போன்று எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் அதில் பிரச்சனைக்கான தீர்வு அல்லது சமாதானம் அந்த நேரத்தில் தென்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த மேகம் கலைந்து விடுவதற்காக தான் வந்திருக்கிறது. இந்த மேகங்கள் கலைந்து போய்விடும், நின்று விடாது. இவ்வாறு பறக்கும் கலையின் நிலையில் நிலைத்துவிட்டால் எவ்வளவு ஆழமாக கருப்பு மேகங்களும் கலைந்துவிடும். மேலும் நீங்கள் திடத்தன்மையின் பலத்தின் மூலம் வெற்றியடைந்து விடுவீர்கள். இது எப்படி நடக்கும் என்று பயப்படாதீர்கள், நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் பாப் தாதா அறிவார், நேரம் எவ்வளவு நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவு புது புது விஷயங்கள், சன்ஸ்காரங்கள், கணக்கு வழக்குகள் என்ற கருப்பு மேகங்கள் வரும். இங்கேயே அனைத்தும் முடிக்க வேண்டும். நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன் அதிகரிக்கின்றன என்று சில குழந்தைகள் கேட்கின்றனர். எந்த குழந்தைகள் தர்மராஜ் புரியை கடக்க கூடாதோ அவர்கள் சங்கமத்தில் இந்த கடைசி நேரத்தில் சுபாவ சன்ஸ்காரத்தின் அனைத்து கணக்கு வழக்குகள் இங்கேயே முடிக்க வேண்டும். தர்மராஜ் புரிக்கு செல்லக்கூடாது. உங்கள் முன் எம தூதர்கள் வரமாட்டார்கள். இந்த விஷயங்கள் தான் எம தூதர்கள். அதை இங்கேயே முடித்துவிட வேண்டும். ஆகையால் வியாதி வெளிப்படுகிறது என்றால் அது முடிவடைகிறது என்பதன் அடையாளமாகும். நேரம் நெருக்கத்தில் இருக்கிறது, ஆனால் இன்னும் வீண் சங்கல்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஆனால் இது முடிப்பதற்காக தான் வெளியேறி கொண்டு இருக்கிறது. அதன் வேலை வருவது உங்களது வேலை. பறக்கும் கலையின் மூலம், சக்தியின் மூலம் மாற்றம் செய்வது ஆகும். பயப்படாதீர்கள். சில குழந்தைகளின் சிறப்பு தன்மை என்னவென்றால் பயப்படுவது வெளியில் தென்படுவது கிடையாது. ஆனால் மனதிற்குள் பயப்படுகின்றனர், வெளியில் இல்லை. இல்லை, ஒன்றுமில்லை என்று கூறுவர். இது நடக்கவே செய்யும், ஆனால் உள்ளுக்குள் அதன் பாதிப்பு இருக்கும். எனவே பாப்தாதா முன்கூட்டியே கூறிவிடுகிறார், பயப்படும் விஷயங்கள் வரும். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். தனது ஆயுதங்களை விட்டு விடாதீர்கள். பயப்படும் பொழுது கையில் உள்ள பொருட்கள் கீழே விழுந்து விடும். ஆக மனதில் பயப்படும் போது ஆயுதம் அல்லது சக்திகள் கீழே விழுந்து விடுகிறது, உள்ளடங்கி விடுகிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். முன்கூட்டியே அறிந்து இருக்கிறீர்கள். 3 காலங்களையும் உணர்ந்தவராகுங்கள், பயமற்றவர் ஆகுங்கள். பிராமணர்கள் தங்களது சம்பந்தங்களில் பயமற்றவர்களாக ஆகக்கூடாது. மாயையிடம் பயமற்றவர்களாக ஆகுங்கள். சம்பந்தங்களில் அன்பு மற்றும் பணிவு. ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் உள்ளபூர்வமாக அன்பு செலுத்துங்கள், சுப பாவனை வையுங்கள், கருணை காட்டுங்கள், பணிவானவராகி அவரை முன்னிறுத்தி முன்னேற்றுங்கள். அதைதான் காரணம் என்ற எதிர்மறையை சமாதானம் என்ற நேர்மறையாக மாற்றுங்கள். இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம், காரணம் அல்லது பிரச்சனையை நேர்மறையான சமாதானமாக ஆக்குங்கள். ஒரு விஷயத்தில் அவ்வப்பொழுது பாப்தாதாவிற்கு சிரிப்பு வருகிறது. எந்த விஷயம் என்று தெரியுமா?
அறிவீர்களா? ஒரு புறம் பாபா, நான் இயற்கையை வென்றவனாக ஆவேன், இயற்கையையும் மாற்றுவேன் என்று சவால் விடுகிறீர்கள். இவ்வாறு கூறுகிறீர்கள் தானே? இயற்கையை மாற்றுவீர்கள் தானே? இவ்வாறு சவால் விடுபவர்கள் இயற்கையை மாற்றிவிட முடியும். ஆனால் சம்பந்தம் தொடர்பில் ஏதாவது விஷயம் வருகிறது என்றால் அதை சமாதானம் செய்ய முடிவது கிடையாது, மாற்றம் செய்ய முடிவது கிடையாது. சிரிப்பிற்கான விஷயம் அல்லவா? இயற்கை என்பது ஜடம், அதற்கு சவால் விடுகிறீர்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களை மாற்றுவது இயலாததாக இருக்கிறது. பிறகு என்ன யோசிக்கிறீர்கள்? அது இயலாத காரியமாகும், இது நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது, மாற்றவே முடியாது. பிறகு இயற்கையை எப்படி மாற்றுவீர்கள்? தன்னை மாற்றி மற்றவர்களை மாற்றுங்கள். அவர்கள் தவறாக இருக்கலாம், 100% தவறாக இருக்கலாம். ஆனால் உங்களது உறுதிமொழி என்ன? தந்தையிடம் என்ன உறுதிமொழி செய்து இருக்கிறீர்கள்? சுயமாற்றத்தின் மூலம் உலகை மாற்றுவோம். இந்த உறுதிமொழி செய்து இருக்கிறீர்களா அல்லது மறந்துவிட்டீர்களா? ஆம் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். விஷயங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், விஷயங்களை மாற்றுவதற்கு உதவியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இவர்கள் மாறுவது மிகவும் கடினம் என்ற சான்றிதழ் கொடுக்காதீர்கள். சான்றிதழ் கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது நடக்கவே நடக்காது, இது சரியாகவே ஆகாது என்று யோசிப்பது யார்? உங்களை நீதிபதியாக யார் ஆக்கியது? அப்படி நீதிபதி என்ற இருக்கையில் அமர்ந்து விடுகிறீர்களா அல்லது வக்கீலாக ஆகிறீர்களா? அதிக சட்டங்களை கூறுகிறீர்கள். இவ்வாறு கிடையாது, இவ்வாறு என்று வாதாடுகிறீர்கள். வக்கீலாகாதீர்கள், நீதிபதியாகவும் ஆகாதீர்கள். இந்த அதிகாரத்தை பாப்தாதா கொடுக்கவில்லை, நிமித்தமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களது உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நிமித்த ஆத்மாக்களும் பாப்தாதாவின் வழிப்படிதான் செய்கின்றனர், தனது மனதின் வழிப்படி நடப்பது கிடையாது. ஆக இந்த ஆண்டு இது போன்ற அனைத்து விஷயங்களையும் முடித்து விடுங்கள். அதாவது மனதில் மாற்றம் கொண்டு வாருங்கள், தவிர்த்து விடுங்கள், மேலே கொண்டு செல்லுங்கள். பொறுப்பு முடிந்து விட்டது. உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் நிமித்த ஆத்மாக்கள் வரை கொண்டு செல்வது உங்களது கடமை. பிறகு சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளாதீர்கள். அப்போதுதான் பரிசு பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆவீர்கள். ஆக எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருங்கள், மேலும் உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த நினைவை தான் பாப்தாதா வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். சுயம் உற்சாகத்துடன் இருக்கும்போது அனைவருடனும் கை கோர்த்து, அதாவது மனதில் அன்பு என்ற கை மீது கை வைத்து நடனமாடுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஸ்தூல கைகளினால் அல்ல, மனதில் அன்பின் சகயோகத்தின் கை, இதைதான் கை கோர்ப்பது என்று கூறப்படுகிறது. அன்பினால் என்ன செய்ய முடியாது. மேலும் இது பரமாத்மா அன்பு, என்ன செய்ய முடியாது. பிராமண அகராதியில் முடியாது என்பதே கிடையாது. உற்சாகமுடையவர்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் நிராசை மனமுடைந்து விட மாட்டார்கள். நல்லது. நாலாபுறமும் பரமாத்மா அன்பின் சுகமான ஆனந்தமயமான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அன்பான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் திட சங்கல்பத்தின் மூலம் சமாதான சொரூபமாக இருக்கும் உன்னதமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பரமாத்ம பரிசை பெறுவதற்கு தகுதியான ஹீரோ நடிகர்களுக்கு எப்பொழுதும் பாப்தாதாவின் பாலனைக்கு கைமாறு கொடுக்கக்கூடிய தந்தையின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் பல மடங்கு கோடிகளை விட அதிகமான அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும்.
வரதானம். தூய்மை என்ற கம்பீரத்தன்மை மூலம் உன்னதமான வாழ்க்கையின் ஜொலிப்பை காண்பிக்கும் சிறப்பு தன்மை நிறைந்தவர் ஆகுக. விளக்கம். பிராமண வாழ்க்கையின் சிறப்பு தன்மை தூய்மையின் கம்பீரத்தன்மை ஆகும். ராயல் குடும்பத்தினரின் முகம் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் இவர் ராயலான குலத்தை சார்ந்தவர் என்பது தெரிந்துவிடும். அதே போன்று பிராமண வாழ்க்கையும் தூய்மையின் ஜொலிப்பை வைத்து கண்டறிய முடியும். சங்கல்பத்திலும் அசுத்தத்தின் பெயர் அடையாளம் இல்லாத போதுதான் தூய்மையின் ஜொலிப்பு நடத்தை மற்றும் முகத்தில் தென்படும். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, எந்த ஒரு விகாரமும் அதாவது அசுத்தத்தின் பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் சிறப்பு தன்மை நிறைந்த பிராமண ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன். யார் சுய தரிசனம் செய்கிறார்களோ அவர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவ்யக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையின் அனுபவம் செய்யுங்கள். சாக்காரத்தில் ஒரு ஆடையை நீக்கி வேறு ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறீர்கள். அதுபோன்று சாக்கார சொரூபத்தின் நினைவை விட்டு ஆக்காரி ஃபரிஷ்தா சொரூபம் ஆகிவிடுங்கள். ஃபரிஷ்தாவிற்கான ஆடையை வினாடியில் அணிந்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சி நீண்ட காலம் இருக்கும்போதுதான் கடைசி நேரத்தில் தேர்ச்சி பெற முடியும். ஓம் சாந்தி.